வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 22 செவ்வாய்க்கிழமை மே 5 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் நல்லூர் வட்டத்தின் முன்னாள் அரசு இயல்கள பொறுப்பாளர் அருள் பிரகாசம் 68,333 வாக்குகள் பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அருள் பிரகாசம் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் அவர்களின் தாயார் ஆர். ராஜம்மாள் தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் மே 4 திங்கள் பகல் 2:35 மணிக்கு இயற்கை எய்தினார். அம்மையாரின் நல்லடக்கம் மே 5 செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணிக்கு நடைபெறும். நல்லூர் வட்டம் குடும்பத்தினர் அனைவரின் சார்பாக அம்மையாரின் ஆத்மா நற்கதியடைய பிரார்த்திப்பதாக மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. மாணிக்க மாணவர்களின் வையத் தலைமைக்குள் 5 நாள் முகாமின் முதல் நாள் மே 1 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 9:30 மணிக்கு தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தில் தொடங்கிய 5 நாள் முகாமின் முதல் நிகழ்வில் அமர் சேவா சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு ஆண்டுதோறும் இம்முகாம் அமர் சேவா சங்கத்தில் நடத்தி வருவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து மாணவர்களிடம் கலந்துரையாடல் செய்தார். நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் இந்த முகாமின் அவசியம் பற்றி பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் சுவாதி மாணவர்களின் பயணத்தில் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர செய்தார். முகாம் பொறுப்பாளர் மனோஜ் வரவேற்புரை ஆற்றினார். சுற்றுச்சூழல் களத்தின் மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியின் முக்கியத்துவத்தை விளக்கினார். இதனைத் தொடர்ந்து சரியாக காலை 11:11 மணிக்கு உலக அமைதி அனுஷ்டிக்கப்பட்டது. 11:15 மணிக்கு மாணவர்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. அடுத்து மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு புதியவர்கள் குழுவினை மாணிக்க மாணவர்கள் ஸ்ருதி, ஓவியசேனா, ஜெயபிரதா மற்றும் முகுந்தன், பிரியா ஆகியோர் மாணிக்க மாணவர்களின் 5 பண்புகள் குறித்து கலந்துரையாடல் செய்தனர். இரண்டாவது ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் குழுவினை பாலு அவர்கள் வழிநடத்தினார். அப்போது சமுதாயத்தில் மாணிக்க மாணவர்களுக்கான இந்த அரிய பண்புகளை பரவலாக்குவது எப்படி என்று கலந்துரையாடல் செய்தார். மதிய உணவுக்கு பிறகு களங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் எது வளர்ச்சி என்ற தலைப்பில் மாணவர்களுடன் பேசினார். மாலை இடைவேளையில் தர்பூசணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டு. அடுத்து மாணவர்கள் மாதிரி கிராம சபையை நாடக வடிவில் மிக சிறப்பாக நடத்தி காண்பித்தனர். இது மிக சிறந்த விழிப்புணர்வு நிகழ்வாக அமைந்தது. பின்னர் ஸ்ரீதர் பாலர் சபையும் கூட கிராம மேம்பாட்டிற்கு பெரிதும் பயன்படும் என்று கூறி கிராமம் மற்றும் கிராமியம் ஆகிய 2 சொற்களுக்கான வேறுபாட்டினை விளக்கினார். அடுத்து மாணவர்கள் களம் வாரியாக 10 குழுக்களாக பிரிந்து 100 துறைகளை பற்றி விரிவாக அறிந்தனர். தொடர்ந்து சென்னையில் கலாம் பாசறையான கல்பக விருக்ஷா என்ற மாலை நேர பாடசாலை, அப்பகுதியில் மாணிக்க மாணவர்களை உருவாக்கும் சிறந்த மாணவர் மையமாக செய்தல் பட்டு வருவதை பாலு அவர்கள் விளக்கினார். இப்படியாக முகாமின் முதல் நாள் நிகழ்வு நிறைவுற்றதாக முகாம் பொறுப்பாளர் மனோஜ் தெரிவித்தார். பரீக்ஷான் அமைப்பை சார்ந்த அறிவியல் விஞ்ஞானி அறிவரசன் 2ஆம் நாள் முகாமில் கலந்து கொண்டு எண்ணற்ற அறிவியல் பரிசோதனைகளை தனக்கே உரிய நகைச்சுவை கலந்த உரையாடலுடன் மாணவர்களின் பங்களிப்புடன் செய்து காண்பித்தார். மாணவர்கள் பலர் தமது பின்னூட்டத்தில் எனக்கு அறிவியலில் ஆர்வம் இருந்ததில்லை, ஆனால் இன்று ஆர்வம் அதிகரித்துள்ளது. காரணம், அது புரியாததினால் தான் ஆர்வம் இல்லாமல் இருந்தேன். இனி அதை புரிந்து ஈடுபாட்டுடன் கற்பேன் என்றனர். அமர் சேவா சங்கத்தின் அரிய பணிகளை பார்த்து எண்ணத்தை உயர்த்தி கொண்ட மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுமார் 35 ஏக்கர் நிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு குட்டி நகரமாக காட்சியளிப்பது அமர் சேவா சங்க வளாகம். அங்கு அவர்களுக்காக மருத்துவமனை, பள்ளி, தொழிற்பயிற்சி, விளையாட்டு மைதானம், சமையற்கூடம், உணவகம், கழிவுநீர் மறுசுழற்சி, சோலார், செயற்கை கை கால் போன்றவைகள் தயாரித்து பொருத்துமிடம்,
எங்கும் பசுமை, தூய்மை ஆகியவற்றை அமர் சேவா சங்கத்தின் CEO சண்முகம் விளக்கிய போது அது தங்களுக்கு சமூக பொறுப்பை உணர்த்தியதாக மாணவர்கள் தங்களது பின்னூட்டத்தில் தெரிவித்தனர். ஆன்மீக விளக்கமளித்த அருள்ஜோதி அம்மா தனலட்சுமி. முகாமினை பார்வையிட வருகை தந்த சென்னை அருள்ஜோதி அண்ணாலயத்தின் நிர்வாகி தனலட்சுமி அம்மா மாணவர்களுக்கு ஆன்மீக விளக்கமளித்தார். நாள்தோறும் 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதி. உலக அமைதிக்காக முகாமில் ஒவ்வொரு நாளுமே 1 நிமிட அமைதியை கடைபிடித்து வருகின்றனர். உணவு வழங்கும் பொறுப்பு, கை கழுவும் இடத்தை தூய்மையாக பராமரித்தல் ஆகிய பணிகள் அனைத்தும் மாணவர்களே செய்து வருவதை காணும் பார்வையாளர்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர். மாணவர்கள் விளையாடிய பல்வேறு விளையாட்டுக்கள். ஓடி விளையாடு பாலாஜி கோபிநாத் நடத்திய புதுமை விளையாட்டு, பீம் பேக் மற்றும் பல்வகை விளையாட்டுகள் மாணவர்களை உற்சாகத்துடன் வைத்திருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். பள்ளி தமது தெரு மீதான பொறுப்பை உணர்த்திய வரைபடம் தயாரிப்பு. மாணவர்கள் குழுக்களாக அமர்ந்து தங்கள் பள்ளியின் வரைபடத்தை வரைந்து பள்ளி பற்றிய பல்வேறு புள்ளி விவரங்களை அதில் குறித்தபோது தங்கள் பள்ளியின் மீதுள்ள பொறுப்பை தாங்கள் உணர்ந்ததாக மாணவர்கள் தங்கள் பின்னூட்டத்தில் தெரிவித்தனர். சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி. மாணவர்கள் தங்களுக்கு தாங்களே குழுவாக சிந்தனையையும் பேச்சு திறனையும் அளிக்கும் அறிவின் அருவியை நடத்தியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்று முகாம் பொறுப்பாளர் மனோஜ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.